வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் நியூ சேனல். சப்ஸ்கிரைப் அண்ட் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, நல்லா கமெண்ட் பண்ணுங்க, விட்டுருங்க, எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஆல்ல போட்டுருங்க. ஒரு சப்ஸ்கிரைப் ப்ரேயர் மாதிரி நல்லா பண்ணி விட்டுருங்க. அதை நாங்கள் இப்போது போக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா ஆல்ல தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் உங்களுக்கு அந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு வந்துடும். நாங்கள் சின்னதாக இருக்கும். ஸ்டார்ட் 3 2. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து கேம் ஆரம்பிக்க போகிறோம். ஸ்டார்ட். உங்கள் சப்போர்ட் வேணும் கைஸ் இதுக்கு. ஏன்னா நாங்கள் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஒரே ஒரு தடவை தான் எங்களால் முடிஞ்சது. அந்த ஒரு தடவையும் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா. ஓகே, Day 1 ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் மெதுவாக பொறுமையாக விளையாடுவோம். பொறுமையாக விளையாட போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா Day நாங்கள் 1 கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். 2 டேலேயே முடிக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தான் வேணும். அவங்க வந்தாங்கன்னா அப்புறம் நம்ம சேனல் பேரை போய் பார்த்து வந்துடுங்க. ஓகே, திருப்பி எல்லாருக்கும் வணக்கம். அவங்க கேமுக்குள்ளே வந்தாச்சு. போய் ஆரம்பிக்கலாம் கேமு. அவங்க வந்தாங்கன்னு பார்த்தாங்கன்னா நாங்கள் டக்குன்னு போய் ஒழிஞ்சிடுவோம். அவ்வளோவா இப்போ கொஞ்சம் ஸ்பீடு மூவ்மெண்ட் கொடுக்கணும். மூவ்மெண்ட் தான் ஸ்பீடாக கொடுக்குமே தவிர இந்த தேடுறதுக்கு இதுக்கெல்லாம் ஐ சி பார்த்துட்டான். ஆனால் எதுவும் சொல்லலை. இப்போ தான் பார்த்துருக்கேன். சொல்லுவாங்க இப்போ டிவி சுற்றி சுற்றி வருமா, சுற்றி சுற்றி வந்தீங்க. மறந்துட்டான். போயிட்டான். இந்த சைடு வா போயிட்டான். சரி, இந்த சைடு போ. இதில் தேடிக்கு வந்துட்டான். எங்களுக்கு அது மாதிரி நிறைய கிடைக்குதுன்னா இந்த ட்ராவல் வந்து எப்போயாவது கிடைக்கும் நிறையா. இல்லை, ஏர்பிளைன் சீட் மட்டும் கிடச்சிட்டுனா காய்ச்சி போதும். பிரெஞ்சு கிடச்சிருச்சு. நான் எங்கே போயிட்டுருக்கேன்? மெதுவாக விளையாடு. அதுவும் இல்லை, கிராணி பார்த்துட்டான். அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருப்பேன். ஏன்னா கிராணி கீழே இருந்தானா இங்கே ஒரு பிளக் இருந்தால் தான் இருக்கு. அவ்வளோ மூவ்மெண்ட்டும் கொடுக்காண்டாம். மெதுவாகவே விளாட்லாம். பொறுமையாக விளாட்லாம். இங்கே எதுவுமே இல்லைம்மா. சரி, இப்போதைக்கு இதை மட்டும் விளாடுவோம். ஓகே, மேலே போகலாமா வேணாமா? போக வேண்டாங்க. வர சொல்லுங்க. இந்த ஜஸ்ட் மிஸ். இந்த 2 இன்னும் கொஞ்சம் நேரம் அவ்வளோ. அந்த ரெஞ்ச் எடுத்துட்டு திரும்ப கீழே போட்டுட்டு நம்ம டக்குன்னு அவ்வளோ வெட்டி விட்டுட்டு நம்ம வெளியே போவோம். காய்ஸ் இல்லை, ரொம்ப நேரம் இல்லை. உங்களுக்கு ப்ளே சீக்கிரமாக கொடுக்கணும். விளாடுதான் அவ்வளோ. அதுக்கு என்ன பண்ண போகிறப்ப ஓடிப்போ மேலே. ஓகே, வெப்பன் கீழே போனோட எங்கே இருந்துச்சு? இல்லை, இதுக்குள்ளே வேறு இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. இல்லை, ஒன்றுமே இல்லை. ஃபோட்டோ கிட்ட வச்சு ஃபோட்டோ இல்லைடா. இந்த கேமில் பயங்கர மொக்கையாக போகுது வேறு. இப்போ சாவடிக்க போகிறேன். இந்த புக்கு திறந்தா தான் இதுக்குள்ளே தான் பேசி பண்ணிருக்கேன். சத்தம் இருந்துச்சு. நம்ம இங்கே இல்லை. அதுக்கு தான் அப்படி நின்றுட்டு இருந்தோம். இந்த இது கிராண்ட்பா வரக்கூடாது. வந்துட்டான்டா. ஆனால் மொய்யாலைங்களா டேய், என்னடா பாம்பு உங்களுக்கு? இது செகண்ட் டே. ஓ மை காட், ஷிட். ஓகே, நான் சேஃபாக இல்லைன்னா நினச்சேன். ஆனால் கொஞ்சம் மொக்கையாக போச்சு. செக் போர்டு கிட்ட போய் அப்போ இருக்கும். இதுக்குள்ளே சில நேரம் ஏதாவது இருக்கும். எப்பயாவது ரொம்ப அந்த சொல்லவே டேப் இல்லை. இது என்னென்னு தெரியல. என்னென்னு தெரியலடா இருக்கு. இது ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்னென்னு ஒன்றும்
இந்த இடத்துல என்ன ஒன்று சேஃப்டி தான் இது பேட்லாக் தெரியும். நம்மளை பார்க்கல, அது மாதிரி தான் ஒரு ட்ராப் போடலாம் நினைக்கிறேன். ஓகே பாஸ் பார்த்துமா? ஏய் இதுக்குள்ள போட் கீ எங்கே பியானோவில் ஏதோ இருந்துச்சு. ப்ளக்கு ஃபியூஸ் ஃபியூஸ் ஃபியூஸ். தலை மேலே இந்த ட்ராவர் திறந்து பார்ப்போம். சிக்கன் வாங்க அந்த அதுக்குள்ளே போவோம். அந்த ரூம்குள்ளே போவோங்க. ஹேண்ட் மேலே அந்த ரூம்குள்ளே ஏதாச்சும் இருக்கும் கீழே. இங்கெல்லாம் மெயினாக இல்லை. ரூம்குள்ளேயே எதுவும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கீழே இருக்கும். ஒன்றுமே இல்லைடா. கீழே ஆமாம் இங்கே தானே. இங்கே கீழே கண்டிப்பாக இருக்கும் மெயினாக பேச. இதுலேயும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சுத்தமாக லக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது இருக்குது உள்ளப்போ உள்ள இதெல்லாம் இந்த இது இருக்குது. பேச எங்கேயே வை. வீட்டில் இருக்கு. இங்கே ரேம்ப் அந்த சைடு இருக்கா, நான் பார்த்துக்கோ. இந்த சைடில் இருந்து போய் அங்கேருந்து வந்துட்டோன்னா கிராண்டி அப்புறம் சட்டம் திரும்பி அதுக்குள்ளேயே போய் வந்துட்டு நான் இங்கே உள்ள வயர் தான் காசு பண்ணுவேன். You want to play hide and seek? கூட போச்சு. சரியா பயமா இருக்கு. இங்கே நிற்கிறப்ப எப்படி பண்ண முடியும்? பைத்தியம் பயங்கர கடுப்பு. டக்குன்னு போகலையே. அங்கே ஒரு ஃபோட்டோ வச்சு 2 பேரும் வச்சுருக்கோம். கதை தான் பாப்பா எதுவும் வராது. சாத்திட்டு அந்த ரூமுக்கு போயிடும். பார்த்துட்டாங்க. இன்னொரு ஃபோட்டோ எங்கேயோ பார்த்தோங்க. இந்த ரெக்கார்டு பண்ண ஆரம்பித்தோம். டே 3 அதை கேட்டேன். கட் பண்ணிட்டேன். ஓகே மேலே போகலாமா? போனால் கூட அந்த கதை திறக்கும்.
இந்த இதாப்பில் இல்லையா திறந்து பார்த்தது இல்லை சரி மேலே போய் இது ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம தானே விளையாடுறோம் அந்த பாத்ரூம்குள்ளே போகல ஃபர்ஸ்ட்லேருந்து விளாட்லாம் இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்துனா முதல் ஸ்டார்டிங் அது பழையசில் ஒன்றும் இல்லைல்ல இப்போ ஒன்று ஏதாச்சும் இருக்கும் பாரு இங்கிலீஷ் தான் அந்த ஒரு என்செல்லாம் பாத்ரூம்ல பார்த்தோமா இங்கே இல்லை பாத்ரூமில் காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. உனக்கு டவுட் வந்துச்சு பாத்ரூமில் பார்த்துமா இல்லையான்னு மொத்தமாக போனால் கிராண்ட் வந்து போட்டுட்டு வந்துட்டான். இதில் முடிக்க முடியலன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன். இங்கே பாருங்க இந்த இடத்துல தண்ணி இருக்குது பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இது என்ன சார்ஜர் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தண்ணி இருக்குது இப்படியே நிற்கி இப்போ பாருங்கள் நீ தாண்டா தண்ணி இருக்குது இந்த இடத்துல. எனக்கு பிடிச்ச பெரிய வினையே இந்த கிராண்ட் பா தான் கைஸ். இங்கே பார்த்தாச்சுடா ஸ்டேரிங் தண்ணி எடுத்தோமா நம்ம தண்ணி கன் நினைக்கல வெப்பன் வருஷம் தான் வந்து பார்த்துக்கேன். கீழே என்ன மாதிரி இருந்துச்சு மேலே போய் பண்ணுறது என்ன ஓகே. ஓகே டே 5 காஸ் த லாஸ்ட் டே. இப்போ நம்ம எப்படி சாக போகிறோங்கிறது கிராண்ட் பா கேள்வி இருக்கு. சாக போகிறோமா இல்லை ஜெயிக்க போகிறோமான்னு எப்படி சாகணும் சொல்லு. கீழே போய் போட்டுக்கிட்ட சாகணுமா இல்லைன்னா உள்ளே இல்லை எங்கள் ஆயுசுக்கு வந்து அந்த ரூம் ஒன்று காமிச்சல அதுக்குள்ளே சாகணும் தான் எனக்கு ஆசை. அப்போனா அந்த ரூம்குள்ளேயே நீ மேலே இருந்தால் தான் ரூம்குள்ளே போக முடியும். போட்டுக்கிட்ட வந்துட்டேன்னா போட்டுக்கிட்டே முடிச்சிடுவாங்க. புரிஞ்சா நீங்கள் மேலே போகிறேன் ரெண்டாவது மாச்சு நம்ம ரெண்டாவது போனாங்க ரெண்டாவது பில்டிங்கில் போகிறேன் ஃப்ளோரில். ஒன்றும் இல்லை இங்கே சிக்கன் தான் இருக்குது. டேப் அடிச்சிச்சு இது டக் டேப் வாங்க சேர்றா எனக்கு பிடிச்சி வேணையே வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? வாங்கடா நீங்கள் செத்துறேன் கைஸ். உங்களுக்கான நான் செத்துருக்கேன் கைஸ். அதே உங்களுக்கு வேண்டி தான் எல்லாமே பாருங்க எப்படி கொள்வோம். உங்களுக்கு அப்படி பார்த்தாலும் அதே காமிக்கும். ஸ்க்ரீனில் தான் காமிப்பாங்க. எதுடா கொடுக்குறான் கேட்டா அம்மா புதுசாக இருக்கு. ஓ கரண்ட் கொடுத்து கொள்ள போகிறேன் கைஸ். புதுசாக கொள்ளுட்டாங்களே காய். பாய். கிராணி பிடிச்சி வச்சுருக்கா. கிராண்ட் பண்ண வரலையா? கிராண்ட் பா தான் மேலேருந்து மீன் ஆன் பண்ணிட்டு இருக்கான். கேம் ஓவர். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ எங்கேருந்து முடிய வரையுது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு தெரியல எப்படி சாப்பிடும். ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த வீடியோ உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக தான் போட்டிருந்தேன். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க. நீ ஆஃப் பண்ண மூஞ்சி உடச்சுன்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து பாய் சொல்லிட்டு வச்சு பாய் சொல்லியிருக்கோம். இதோட இந்த வீடியோ எங்கேயும் முடிவு வரைக்கிறது. பாய் பாய். மூவ் அவுட்.